வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, ஒரு மனிதனோட ராசி லக்கணத்தில் எந்த திசை பேங்க் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு வருமானம் வரும், அவங்களோட சொத்து சுகம் சேரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு 12 ராசி, 12 லக்கணம், 12 பாவகத்துக்கும் பேச இருக்கிறேன். ஒரு நேர் கேட்டார், அந்த பேங்க் சம்மந்தப்பட்டது எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நேர் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர், ரெகுலராக சாதகம் பார்த்துட்டு இருக்கார், ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு வச்சுங்களேன். நீங்கள் எல்லா ராசி எல்லா லக்கணத்துக்கும் நீங்கள் இந்த திசையில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு சொல்கிறீங்கய்யா, மாடியிலாம் சில பேங்க் இருக்குது, மாடியிலையா இல்லை தரையில் உள்ள பேங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ விடை உண்டு. அப்போ கடக லக்கணங்க, கடக லக்கணம் கடகராசிக்கு 11ஆம் இடங்கிறது சுக்கிரனோட வீடு. அப்போ சுக்கிரனோட வீடாக வரும்போது சுக்கிரன் அந்த ரிஷுவங்கிறது எப்படின்னா, ரிஷுவம் கடகராசி கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடமாக வருது. அது தெற்கு பார்த்த பேங்கு, நிலராசி, தரையில் உள்ள பேங்க். ஐயா அவர் கேட்டிருந்தார், நேர்கள் அடிக்கொருக்க கேட்குற கேள்வி அப்படி தான், மாடியில் கூட பேங்க் இருக்குது, அது மாதிரிலாம் பண்ணலாமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது கிடையாது. இப்போ மேசம் இப்போ மிதுனத்துக்கு 11ஆம் இடங்கிறது மேசம். அது எப்படின்னா மலை மேலே உள்ள முருகன். அப்போ நீங்கள் மாடியில் உள்ள பேங்கில் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கடகலக்கண கடகராசிக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வருமானம் சேமிப்பு கூடும் அப்படின்னு கேட்டால், கடகலக்கண கடகராசிக்கு 11ஆம் இடங்கிறது ரிஷுவமாக வருது. அது காலை வீடு, சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் ஸ்தலம். அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே கடகராசி கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடமாக வருது, ரிஷுவமாக வருது, சுக்கிரனோட வீடு, சுக்கிரம் ஸ்தலத்துக்கு போகணும். எப்படி? ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்க ரங்கநாதரை துளசி மாலை வாங்கி நீங்கள் கால் பாதம் பார்த்து முகம் பார்த்து வழிபட வச்சுக்கோங்க. தாயார் மகாலட்சுமி தாயாரை என்ன சொல்கிறேன்னா, அதாவது வெள்ளத்தாமரை சிவப்பு தாமரை மல்லிகைப்பூ ஒரு 3 முழம் வாங்கி தாயாருக்கு அந்த ஐயர்கிட்ட கொடுத்து நீங்கள் அந்த வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கடகலக்கணம் கடகராசிக்கு 11ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சொத்து சுகம் பொண்ணு பொருள் எல்லாமே சேரும். உங்களுக்கு அந்த தெற்கும்னா இருக்கிற பேங்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அப்போ அதாவது சுக்கிர பகவானுடைய சன்னதிக்கு நீங்கள் போகணும் கண்டிப்பாக. இதில் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, என்னங்க பெருமாளை கும்பிட்டு மகாலட்சுமி கும்பிட்டு சுக்கிரனை கும்பிட்றதா? இப்படி நம்ம மக்கள் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கேள்வி தான் அதிகமாக என்கிட்ட மக்கள் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதாவது அரங்கநாதன் சயன குளத்தில் இருக்கிற பெருமாளை வழிபாடு வச்சுட்டு துளசி வாங்கி அவர் பாதத்தை பார்த்து பாவம் தொலையணும்னு சொல்லி பாதத்தை பார்த்துட்டு முகம் பார்த்து வழிபாடு பண்ணி சுக்கிர பகவானை வழிபாடு வச்சுட்டு அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு போங்க. 3 முழம் மல்லிகைப்பூ, மஞ்சள் வஸ்திரம், அதாவது மல்லிகைப்பூ 3 முழம், அதாவது வெள்ளத்தாமரை சிவப்பு தாமரை வாங்கி வழிபாடு வச்சுட்டு ஒரு குபேரன் சிலை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது பீரோ பீரோங்கிறது வடக்கு முன்னாக தான் இருக்கணும், பீரோ வடக்கு தான் இருக்கணும். அந்த குபேர சிலையும் வடக்கு முன்னாக பார்த்து அங்கேயே என்ன சொல்கிறதுன்னா சொம்பு, அதாவது அலுமினியம், அதாவது அலுமினியங்கிறத விட ஐமணியம், அதாவது ஐம்பொன்னு சொல்லுவாங்க, ஐம்பொன்னு சேர்ந்த உள்ள சொம்பு. நீங்கள் குழப்ப வேண்டாம், ஐம்பொன் பித்தளை சொம்பை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, சின்ன சிம்பிளாக. அதில் நீங்கள் சில்லறை காசை போட்டு, சில்லறை காசு நிறைஞ்சிருக்கணும், நிறைஞ்சு வழிஞ்ச மாதிரியே இருக்கணும். அந்த குபேரனுக்கு முன்னாடி நிறைஞ்சு வழிஞ்ச மாதிரி பணம் அந்த சில்லறை இருந்தாலே போதும். அப்படி நீங்கள் வச்சு அந்த குபேரன் வழிபாடு வச்சு சுக்கிரன் ஸ்தலத்துக்கு நீங்கள் சுக்கிர பகவானை போய் பார்த்துட்டு வரீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பணம் காசு சொத்து சுகம் எல்லாமே சேரும். அப்போ கடகலக்கண கடகராசிக்கு 11ஆம் இடம் வர்றது ரிஷவமாக வரும். அது தெற்கு பார்த்த வீடு. அப்போ அந்த தெற்கு பார்த்த திசை உள்ள பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கிற பசங்க பிள்ளைங்க முதல் கொண்டும் நீங்கள் கடகலக்கணம் கடகராசியாக தெற்கு பார்த்த பேங்கை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வருமானம் சேமிப்பு இருக்கும். சொல்லுவாங்க சில பேர், சின்ன வயசுங்க, படிக்கிற வயசில் ஒரு அமௌண்ட்லாம் போட முடியாதுல்ல அப்படிம்பாங்க. நான் நிறைய மேனேஜர்கிட்ட பேசியிருக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்கள அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வேணால் போடலாம், எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகளே தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றியில் நீங்கள் பயப்பட வேண்டாம், போடலாம் எடுக்கலாம். அப்போ படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் போடலாம், இதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் கடகராசியாக 4 நீங்கள் அந்த திசையிலே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ 4 பேர் வேறு திசையில் இருக்காங்கன்னா நீங்கள் 4 பேருமே வெவ்வேறு திசையில் உள்ள பேங்கில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள்
கடக லக்கணம் கடக ராசிக்காரங்க தெற்குமனா இருக்கிற பேங்கை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை சேர்ப்பீங்க. அப்புறம் இந்த எதன்னா காளை மாடு பசு மாடு அப்படி சொல்லுவாங்க, அப்படிலாம் வேணாங்க. நீங்கள் பால் கறக்கிற மாடு நீங்கள் வாங்கி வீட்டில் கட்டுங்க. நல்ல ஒரு அமைப்பு வரும். கடக லக்கணத்துக்கு வந்து எப்படின்னா இது வந்து நீரோடை ஆறு சொல்லுவாங்க. கெங்கை யமுனை காவேரி அப்படின்னு நிறைய ஆறுகள். அது ஆறெல்லாம் எடுத்திங்கன்னா வந்து நிறையா அடுத்தடுத்த ஸ்டேட்லேயும் நிறைய ஆறுகள் இருக்குது. நம்ம ஸ்டேட்டை விடுங்க, அடுத்தடுத்த ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அது அந்த ஆறு ஓடுற ஆறு. அது ஏன்னா கடகத்துக்கு வந்து ஆறு என்னங்க, விருச்சிகத்துக்கு வந்து குள நீர் தேங்கி நிற்கிறதுல குள நீருங்கிறது விருச்சிகம். மீனங்கிறது வந்து பெருங்கடல், அது பெருங்கடல் நீர் அப்படி உண்டானது. அதனால் வந்து கடகம் அதாவது இன்னொன்று பாருங்களேன், அந்த கடக ராசி அதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்துல வந்து ரிஷபத்தில் தான் உச்சம் பெறுவார். தன்னுடைய நட்சத்திரத்தில் போய் உச்சம் பெறுவார். அப்போ பாருங்களேன், அப்போ ரிஷப கடக லக்கணத்துக்காரங்க 11ஆம் இடம் வர்றது ரிஷபமாக வரும். அந்த லக்கணாதிபதி சந்திரனே அங்கே உச்சம் பெறாரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போய் உச்சம் பெறாரு. தெற்கு பார்த்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சேர்ப்பீங்க. நான் தெற்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், எனக்கு வருமானம் இருக்குதுங்க, சேமிப்பு இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னாங்க, அதில் வந்து நீங்கள் ஏடிஎம் வச்சுக்கூடாது. நீங்கள் பணம் போடுங்க, டைம் எடுக்கிறப்போ போய் கையில் சைன் பண்ணி பணம் எடுத்துடுவாங்க. இது மட்டும் வைங்க. ஏன்னா இதுதான் சூட்சமே. எப்போவும் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாதவங்க கூட பாருங்கள் 5000 10,000 20,000 வச்சு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. வசதி உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த வேறு அக்கௌண்ட்டில் போட்டால் என் பேரை பேத்தி வந்து சும்மா என்னோடய ஏடிஎம் கார்டை வாங்கி கொண்டு போய் பணம் எடுத்துகிறாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் ஓப்பன் பண்ணுங்கய்யா. இன்றைக்கி பாருங்கள், ஒரு 1,50,000 ரூபா நான் போட்டிருந்தேங்க. அதில் என்னுடைய மகன் 50,000, என் மகன் 50,000, இப்படி 3 பேரும் ஆளுக்கு 50,000 கொடுத்தாங்க. 1,50,000 ரூபா போட்டுக்கிறேன். அது இன்னும் எடுக்கலைங்கய்யா. நான் பேர பிள்ளைங்க அப்பப்போ கேட்பாங்க, தாத்தா வாங்க இப்போ பேங்க் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிம்பாங்க. இல்லைப்பா இருக்கட்டும், நான் பார்க்கலாம், என் கையில் உள்ளது நான் தர்றேன்ப்பா, நீங்கள் வச்சுங்க. அப்போ அந்த வயசான காலத்தில் அவருக்கு தெம்பு வந்துச்சுங்க. நம்ம பேரில் 1,50,000 ரூபா இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு பாருங்கள் அவருக்கு. இதுதாங்க நம்பிக்கை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நம்பிக்கை வரணும், நம்பிக்கை பிறக்கணும். வயசான காலத்தில் வந்து துன்பம் பாருங்க. இள வயசில் அது என்ன வேணாலும் பண்ணாலும் ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மனசு துடிக்கிறது, பசங்க பார்ப்பாங்களா, பிள்ளைங்க பார்ப்பாங்களா, நம்ம மனைவி பார்க்காம போயிடுமா, இல்லை நமக்கு ஏதோ ஒரு சேமிப்பு இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும் போது அந்த பேங்கில் அவங்க ஓப்பன் பண்ணோடனே பாருங்களா, அந்த பணம் 1,50,000 இருக்குது பாருங்கள், இன்னும் கூட்டிகிட்டே தான் போகும், குறையெல்லாம் குறையாது. ஆனால் அந்த வயசான காலத்தில் அவங்க திருப்தியாக எண்ணங்கள் அவங்களுக்கு உருவாகும். நமக்கு எப்படி 2-3 லட்ச ரூபா இருக்குல்ல, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகும். இதுதான் கடகலக்கண கடகராசிக்கு தெற்குமனார் உள்ள பேங்க். அதாவது தரையில் உள்ள பேங்க், மாடி பேங்கு கிடையாது. தரையில் உள்ள பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட் போடும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள்.